என் பேர் ஷாரதா. நான் ஆப்டோமெட்ரிஸ்ட்டாக இருக்கேன் ட்ரிச்சி ஐ ஃபவுண்டேஷன் ஹாஸ்பிட்டலில். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த செக்மெண்ட்டில் காண்டாக்ட் லென்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ காண்டாக்ட் லென்ஸ் இஸ் அ மெடிக்கல் டிவைஸ். அதை வந்து நம்ம கண்ணுடைய கருவழியில் ப்ளேஸ் பண்ணுவோம். அதை நம்ம வந்து கண்ணாடிக்கு பதிலாக யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ காஸ்மெட்டிக் ரிலேட்டட் காண்டாக்ட் லென்சஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி செக்மெண்ட்டில் நம்ம காண்டாக்ட் லென்ஸை எப்படி சரியாக பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். காண்டாக்ட் லென்ஸ் வந்து எப்போவுமே நம்ம கரெக்ட் வேல இன்சர்ட் பண்ணணும். அதை வந்து மாற்றி வந்து ரிவர்ஸ் பண்ணி போடக்கூடாது. ரைட்டில் உள்ள காண்டாக்ட் லென்ஸை நம்ம லெஃப்ட்டில் போடக்கூடாது, லெஃப்ட்டில் உள்ளதை நம்ம ரைட்டில் மாற்றி போடக்கூடாது. காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஹேண்ட் வாஷ் நல்லா பண்ணணும். அதுவும் நம்ம வந்து பர்ஃப்யூம் ஃப்ரீ சோப்ஸ் யூஸ் பண்ணால் இன்னும் பெட்டர். காண்டாக்ட் லென்ஸ் வந்து எப்போவுமே ஒரு காண்டாக்ட் லென்ஸ் கேஸில் தான் நம்ம டிஸ்இன்ஃபெக்ஷன் சொல்யூஷன் ஊற்றி சோப் பண்ணி வைக்கணும். அந்த சொல்யூஷனை எவ்ரிடே டிஸ்கார்ட் பண்ணணும். அந்த காண்டாக்ட் லென்ஸ் கேஸை நம்ம வந்து 3 months ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணணும். ஆல்சோ அது யூஸ் பண்ணுற சமயத்தில் வீக்லி ஒன்ஸ் ரெகுலர் பேசிஸில் நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். காண்டாக்ட் லென்ஸ் வியரிங் டைம், அதாவது உங்களுடைய கன்சல்டன்ட் ஆப்டோமெட்ரிஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ நேரம் அட்வைஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த ஹவர்ஸ்க்கு மேலே ஒரு காண்டாக்ட் லென்ஸை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. காண்டாக்ட் லென்ஸை நம்ம என்னென்ன டைமில் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா, காண்டாக்ட் லென்ஸ் இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி க்ளீன் பண்ணணும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிவிட்டு தான் நம்ம சொல்யூஷனில் சோக் பண்ணி வைக்கணும். நம்ம காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுறப்ப செய்கிற காமன் மிஸ்டேக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்மளுடைய காண்டாக்ட் லென்ஸை நம்ம இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடாது. அப்படி ஷேர் பண்ணுறதுனால நம்மளுடைய ஐ இன்ஃபெக்ஷன்ஸ் அலர்ஜியை நம்ம வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி. ஸோ அது முற்றிலும் தவறு. காண்டாக்ட் லென்ஸ் போட்டுட்டு நம்ம தூங்கக்கூடாது. காண்டாக்ட் லென்ஸ் போட்டுட்டு நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணக்கூடாது. டெய்லி டிஸ்போசபிள் லென்சஸ், அதாவது ஒரு நாள் லென்சஸை நம்ம வந்து ரீயூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸ்பயர்ட் காண்டாக்ட் லென்சஸ், அதாவது காலாவதியான காண்டாக்ட் லென்சஸை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. காண்டாக்ட் லென்ஸ் ரிலேட்டட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்மளுடைய புவர் லென்ஸ் கேர் ரெஜ்மென்னால் வரக்கூடியது தான். அது வந்து காண்டாக்ட் லென்ஸ் ரிலேட்டட் ஐ டிசீசஸ்ன்னு சொல்லுவோம். அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்னியல் இன்ஃபெக்ஷன், கார்னியல் அல்சர்ஸ் போன்ற டிசீஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதோடைய காமன் சிம்டம்ஸ் என்னென்னா ரெட்னஸ், ஸ்வெல்லிங், இச்சிங், பிளட் விஷன். ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குன்னா நீங்கள் உங்களுடைய காண்டாக்ட் லென்ஸை இமீடியட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஐ ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணலாம். தேங்க்யூ.